பெரியவர்கள் கோபித்துக் கொள்ள கூடாது. இந்த சித்தப்பா தாத்தா ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் வயசை காரணமா கருதி கொஞ்சமா இடிச்சிருவாங்க நம்மள. அந்த அப்ப ஒரு இளைஞன் தான் இடிச்சிட்டான் என்னைய, சும்மா பஸ்ல போகும்போது. இடி மன்னர்கள்னு பேர் அவங்களுக்கு எல்லாம். அதுக்கு ஒரு கவிதை இருக்கு தனியா. நான் என்ன சொன்னேன், பெண்களுக்கு உடனே கோபம் வரும். அப்படி யாராவது நம்மள அநியாயமா தீண்டிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்துடும். நியாயமா தீண்டினாவே கோபம் வரும், அது வேற விஷயம். அப்படி கோபம் நான் என்ன கேட்டேன், நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையான்னு கேட்டேன். எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி அதான். நமக்கு யாராவது ஆண்கள் நம்மள துன்புறுத்தினா, ஈவ்டீசிங் பண்ணா, பெண்கள் கேட்கிற கேள்வி, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையா? நானும் அதைத்தான் கேட்டேன். உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, பாருடா அதுக்குள்ள நாத்தனாரங்களை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சுட்டான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அன்னைக்கு எனக்கு எதுவும் பேச தெரியல, நான் கொஞ்சம் மண்டா இருந்து வந்துட்டேன். இன்னைக்கு என்னுடைய மாணவி, என்னுடைய வகுப்புல படிக்கக்கூடிய மாணவி, இன்னொரு வகுப்புல இருந்து ஒரு மாணவன் அவளுக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டான். என்ன கடிதம் நான் சொல்ல வேண்டியது இல்ல. அவன் சொல்றான், அவனுடைய நண்பர்கள்ட்ட ஒரு பந்தயம் கட்டுறான். டேய் மச்சான் பாருடா, இந்த ஒரு கவிதையில அந்த பொண்ணை வீழ்த்திடுறேன்னா. அது எப்படி வீழ்த்திற பார்க்கலான்னு அவனும் சொல்லியிருந்தான். ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டான். அந்த பெண் என்னுடைய மாணவி, இன்றைக்கு நான் பெருமையாக சொல்லுகின்றேன். அவள் பதில் கடிதம் எழுதி அந்த மாணவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சா. அதை பார்த்து பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டான். முதல்ல அந்த பையன் என்ன எழுதுனான்னு சொல்றேன். கண்ணே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட விரும்புகிறேன்னு எழுதணும். இதை விட பணிஞ்சு போக என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதியிருந்தான். அந்த பொண்ணு பதில் எழுதினா எப்படி தெரியுமா, கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட விரும்புகிறேன்னு எழுதியிருக்கியே, உன்ன மாதிரி சொந்தமா ஒரு அலுமினிய தட்டு கூட வாங்க முடியாதவன் எல்லாம் நான் காதலிக்கிறதாவே இல்லைன்னு. இன்றைக்கு பெண்கள் அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். பார்த்துட்டே இருடா பைத்தியக்காரா, நான் ஒரு நாளும் நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன் இல்லையா? இன்றைக்கு பெண்களுக்கு வல்லமை வந்திருக்கின்றது. படிப்பேன், என்னுடைய சொந்த காலில் நான் நிற்பேன், சுயமாக பொருளீட்டுகின்ற ஆற்றலை வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை காக்கின்ற வகையிலே நான் நல்ல முறையில் திருமணம் செய்து கொண்டு தாய்மையை போற்றும் வண்ணமாக நான் வாழ்வேன். இன்னைக்கு பெண்கள்லாம் உறுதியா இருக்காங்க. அதை குலைப்பது போல் எத்தனை ஆண்கள் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாடினாலும் ஒரு பலனும் இருக்காது இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த இடி மன்னர்கள் சொன்ன பாருங்க, அற்புதமா ஒரு கவிதை ஜான் தன்ராஜ் என்கின்ற ஒரு நண்பர் எழுதினாரு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலம் அது. அப்ப கவிதை, இந்த பெண்கள் பஸ்ல இடிக்கிறத பார்த்துட்டு பெண்கள் கேட்கிற மாதிரி, நாங்கள் என்ன பாபர் மசூதியா, இத்தனை பேர் இடிக்கிறீர்களே, இடிப்பதற்குத்தான் இத்தனை பேர், கட்டுவதற்கு ஒருவன் கூட இல்லையேன்னு எழுதணும். இதை ஏன் சொல்றேன்னா, எல்லா பத்திரிகையிலும் மணமாலைன்னு ஒரு பகுதி வரும். தயவுசெய்து அதை எடுத்து பாருங்க. இந்த ஆண்கள்லாம் விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. என்ன விளம்பரம் கேட்டீங்கன்னா, கல்யாணம் செஞ்சுக்க போற ஆண்கள், அதனால நீங்க ஒன்னும் கோவிச்சுக்க வேண்டியதில்லை நினைக்கிறேன், எல்லாரும் பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆண்கள் விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, அழகான, ஒல்லியான, சிவப்பான, படித்த, வேலையில் இருக்கின்ற வசதியான மணமகள் தேவை. இவர் எப்படி இருப்பார்னு ஒண்ணுமே சொல்லி இருக்க மாட்டார். அதுல இவர் இவர் வயசையும் இவருடைய ஜாதியை மட்டும் அதுல குறிப்பிட்டிருப்பார். வேலை இருந்தா அந்த வேலையில இருக்கிறதா சொல்லியிருப்பார். வேலை இல்லைன்னா அதுவும் கிடையாது, தண்டச்சோறுங்கிறத சொல்ல முடியாதுங்கிறதுனால இவர் பேசாமையே இருப்பார் இல்லையா? இப்படி அந்த மணமாலை விளம்பரத்தை பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் வரும். அதனாலதான் சொன்னேன், இடிப்பதற்குத்தான் இத்தனை பேர், கட்டுவதற்கு ஒருவன் கூட இல்லையே நீட்டு இல்லையா? அந்த காலெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. ஏன்னா நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால வேலை வேணும், அமெரிக்கால வேலை வேணும், அந்த வெளிநாடுகள்ல இருக்கின்ற உணவு வேணும் சாப்பிடறதுக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு பெண் வேணும். இங்க வந்துதான் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய பெண்கள் தான் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காத்து கொண்டிருப்பவர்கள். வெளிநாட்டுக்கு போனப்ப
கூப்பிட்டாங்க, வந்தாங்க. வந்தவங்க கேட்டாங்க, நம்ம அப்பா அம்மா நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருப்பாரு, அம்மா கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே இணையா போய் பழக்கம் இல்ல. இப்ப உள்ளவங்க போயிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா என்ன அம்மா அப்பா காலத்துல அந்த மாதிரி கிடையாது. அப்பா கொஞ்சம் முன்னாடி போவாரு, அம்மா கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாங்க. இத பார்த்து அந்த வெளிநாட்டுக்காரர் கேட்டார், ஏங்க எங்க நாட்டுல எல்லாம் கணவனும் மனைவியும் தோள் மேல கை போட்டுட்டு இல்ல கையோட கையை பிடிச்சிட்டு ஒன்னா தான் நடந்து போவோம், ஏன் உங்க நாட்டுல கணவன் முன்னாடி போறாரு, மனைவி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்களே, இது என்ன ஒரு ஒத்துமையே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டார். அப்ப அவங்க பதில் சொன்னாரு, எங்களுடைய நாட்டில் கணவனின் பாதையை பின்பற்றி மனைவி வருவாள் என்பது ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது எங்கள் பெண்களை நாங்கள் நம்புகின்றோம், எங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பெண்கள் எங்கள் பின்னால் தான் எப்போதும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த மாதம் கல்யாணம் செய்து கொள்ளுகின்றீர்கள், அடுத்த மாதமே பிரிந்து விடுகின்றீர்கள், அதனால் நம்பாமல் கையோடு கையை பிடித்துக் கொண்டு போகிறீர்கள். ஏன்னா விட்டுட்டா அடுத்தவரை பார்த்து கையை பிடிச்சிட்டு போயிருவாங்களோன்ற பயம். அப்படி இருக்குமோ அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி சூழல்ல இன்றைக்கும் உலகத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக பொருளாதார மந்தம் வந்திருக்கு. லண்டன்லயும் சரி, அமெரிக்காலும் சரி, அரபு நாடுகள்லயும் சரி, பணம் கொழிக்கின்ற அந்த நாடுகளில் எல்லாம் பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு பாடுபட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல அந்த பொருளாதார தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்முடைய குடும்ப அமைப்பும் நம்முடைய பெண்களின் சிக்கனமும் சேமிக்கின்ற குணமும் தான் காரணம். அதுக்கு இத நான் சொல்லலைங்க, ஆய்வறிக்கை சொல்லுகின்றது. எதனால பொருளாதார மந்தம் நம்முடைய நாட்டை தாக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய பெண்களின் சேமிக்கின்ற பழக்கமும் சிக்கனமும் நம்முடைய குடும்ப அமைப்பும் தான். ஏன்னா தனித்தனியா வாழறது, தனித்தனியா போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, தனித்தனியா காடு வச்சுக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லை என்பதால் தான் இந்த பொருளாதார நெருக்கடி நம்மை தாக்கவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கும் நம்ம நாட்டுல நாம வருத்தப்படக்கூடிய சில செய்திகள் இருக்கு. அந்த 1-2 செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இன்னைக்கு அப்பா நான் விடைபெறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? அதுக்கு கைத்தட்டலாம். எதுக்கு? கைத்தட்டல்ல 2 வகை உண்டு. நல்லா பேசுறாங்கன்னா கை தட்டுவாங்க ஒண்ணு, சீக்கிரமா போங்கன்னு ஒரு கௌரவமா சொல்றத கை தட்டுவாங்க. சீக்கிரமாவே நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுடைய நாடி பிடித்து பேசுபவர்கள் நாங்கள் இல்லையா? வகுப்புல பாடம் நடத்தி மாணவர்களுடைய குண இயல்பு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் நல்லா.